டேய் விக்கி, உன்னால தான்டா இன்னைக்கு லேட் ஆச்சு. கிளாஸ் முடிஞ்சு எவ்வளோ நேரம் உனக்கு வெயிட் பண்ணுறது? நான் என்னடா பண்ணுறது, ஸ்கூலை விட மோசமாக டெஸ்ட் வைக்கிறானுங்க. இதில் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஏதோ புக்கு வேறு வாங்கிட்டு வரணுமா. அந்த புக்கு பேர் கூட ஏதோ சொன்னானுங்க. ஓ, எல்லா கிளாஸ்லையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்களா? எவன் வாங்கிட்டு வரும்? வாய்ப்பே இல்லை. ஆமாம் ப்ரோ, ஏன் அமைதியாகவே இருக்காரு? பேச மாட்டாரா? அப்படிலாம் இல்லையே. டேய் நிவின், உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டல்ல நீ வர லேட் ஆகுன்னு. அப்புறம் அவங்க எங்கள் அம்மாட்ட போய் கேட்க போகிறாங்க. டேய் உன்னதான்டா. டக்குன்னு கலக்கடா வரேன், அளவு தெரியும்ல. வாங்க ப்ரோ, உட்காருங்க. இந்தாங்க ப்ரோ, அடிங்க. இல்லை ப்ரோ, வேணாம். சும்மா அடிங்க ப்ரோ. ஏய் இதை ஏன்டா அவன்கிட்ட கொடுக்குற? சும்மா ட்ரை பண்ணட்டும். என்னடி அவன் கொடுக்குறான், நீ குடிக்க போற? ஒரு வாரமா சரக்கு கூட அடிக்காம கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் விக்கி, உனக்கு என்ன மாதிரியா? காசுக்காரன் தானே நீ. உனக்கு வேணா நீ வாங்கி அடி, புரியுதா? டேய் நம்பர் கொடுறா அவன்கிட்ட. ஹலோ, வந்துட்டாண்ணா. பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். இப்போ தான் நான் வந்தேன். சரி, நான் என்ட்ரன்ஸில் உட்காந்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கண்ணா. ப்ரோ அல்டிமேட்டாக இருக்கு ப்ரோ. டே விக்கி, அது 38 மாத்திரை சேர்த்து வாங்கடா. நிவின் எங்கப்பா? காலேஜில் எல்லோரும் ரெக்கபிள்ஸ்னு ஒரு புக் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான். வீண் செலவு எதுவும் பண்ணாத சாமி. இப்போ தருவியா மாட்டியா? படிப்புக்கு தானே சாமி, எவ்வளோ வேணுமாலும் செலவு பண்ணலாம். ஏன் கிளம்புறியாப்பா? ஆமாம், இப்போ தான் கிளம்புறேன். பைக்கில் வருவீங்கன்னு பார்த்தேன் ப்ரோ. இல்லைண்ணா, பைக்கில் என்கிட்ட பஸ்ஸில் தான் வந்தேன். அண்ணன்லாம் சொல்லாதீங்க ப்ரோ, உங்களை விட எனக்கு 2 வயசு கம்மி தான். ஏன் ப்ரோ இப்படி பயப்படுற? இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, பயப்படல. உங்களுக்கு விக்கி தானே ப்ரோ நம்பர் கொடுத்தான்? ஆமாம் ப்ரோ, வேணா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். அமௌண்ட்லாம் கரெக்டாக தந்துருக்கியா ப்ரோ? 8 மாத்திரை 1000 ரூபா தெரியும்ல? தெரியும் ப்ரோ, கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ரோ. ஒருத்தா ப்ரோ இது ஃபஸ்ட் டைமா? சொல்லிட்டு தானே வந்தேன். எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவேன்? ஜாமான் எதுவும் வாங்கிட்டு வரணுமா? ஏய், நீ இன்னைக்கு இந்த விக்கி பாய் கூட வந்த காலேஜ் முடிஞ்சு? இல்லை புரியல, தனியாக தான் வந்தேன். ஏன் என்னாச்சு? அந்த பையனுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சுப்பா. அப்போதான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த பையன் பையில இருந்து சிகரெட்டு நிறைய மாத்திரை எல்லாம் எடுத்திருக்காங்கப்பா அவங்க வீட்டில். சும்மா அடிங்க ப்ரோ. சும்மா உனக்கு வேணா உனக்கு வாங்கி அடி. காலேஜில் எல்லாரும் ஒருத்தா ப்ரோ இது சரி, வேமா நான் கூப்பிடுறேன். சும்மா ட்ரை பண்ணு ப்ரோ, நீ தான் இனிமேல் ரெகுலர் கஸ்டமரு. என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. சரி, புக்கு வாங்கிட்டே சாமி? வாங்கிட்டியாப்பா? வாங்க போகிறோம்மா.